Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 13ல exercise sum number 4 பார்க்குறோம். The trial balance as on 31st March 2016 shows the following. Sundry debtors 30,000, bad debts 1,200. It is found that 3% of sundry debtors is doubtful for recovery is not provided for. Pass journal entry for the amount of provision and also show how it appear in the profit and loss account. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சண்டரி டெட்டாஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பேட் டெப்ஸ் அதாவது பிஎன்எல்ல உள்ள பேட் டெப்ஸ். இது என்னது? ஓல்டு பேட் டெப்ஸ். ஓகேவா? நியூ பேட் டெப்ஸ் கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து பிஎன்எல்ல உள்ள ஓல்டு பேட் டெப்ஸ். ஓகேவா? இப்போது ப்ரொவிஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சண்டரி டெட்டாஸ் வந்து நம்ம ப்ரொவிஷன் வந்து கால்குலேட் பண்ணிக்கோம். 3% கொடுத்துருக்காங்க. நியூ பேட் டெப்ஸ் கொடுத்துருந்தா தான் சண்டரி டெட்டாஸ்லேருந்து நியூ பேட் டெப்ஸை லெஸ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரில் நம்ம ப்ரொவிஷன் கண்டுபிடிப்போம். இது ஓல்டு பேட் டெப்ஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே கால்குலேட் பண்ண போகிறோம். 30,000 இன்ட்டு 3% கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் ஆகிடும். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 900 தான் ப்ரொவிஷன். ஓகேவா? இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாருங்கள். ஃபார்மெட் எப்படியும் ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மெட்டு தான். டேட், பர்டிகுலர்ஸ், லெஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட் போட்டுங்க. இதுக்கு என்ன போடுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது எங்கே ப்ரொவிஷன் போகுது? பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் எழுதுவோம். எவ்வளோ வருது? 900 எப்படி வருதுன்னா சண்டரி டேட்டாஸில் 30,000. மறுபடியும் சொல்கிறேன், நியூ பேட் டெப்ஸ் கொடுத்துருந்தா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ள பேட் டெப்ஸ் கொடுத்துருந்தா சண்டரி டேட்டாஸ்லேருந்து நியூ பேட் டெப்ஸை லெஸ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரில் ப்ரொவிஷன் கண்டுபிடிப்போம் எவ்வளோ பர்சன்டேஜோ. ஆனால் இங்கே ஓல்டு பேட் டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம்? சண்டரி டெட்டாஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுறோம். சண்டரி டேட்டாஸ் 30,000 இன்ட்டு 3% ப்ரொவிஷன். அப்போது கேன்சல் பண்ணிங்கன்னா 900 வரும். அந்த 900 தான் டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் போட்டுக்கோம். ஓகேவா? இது எப்படி பிஎன்எல்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎன்எல் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு எழுதிங்க. பிஎன்எல்ல டெபிட் சைடு வரும். ஓல்டு பேட் டெப்ஸ் எவ்வளோ இருக்குது? டு பேட் டெப்ஸ் 1,200 இருக்குது. அதுலேருந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் நியூ ப்ரொவிஷன் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடுவோம். 1,200 ஓல்டு பேட் டெப்ஸ். இப்போ ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணியிருக்கிறது 900. ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2,000 அவுட்டர் காலத்தில் போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அப்பியர் ஆகுதுன்னு பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட் ஃபார்மெட் எழுதிங்க. லைபிலிட்டிஸ் அசட். இப்போது அசட்டில் தான் நம்ம போடுவோம். அசட்டில் தான் சண்டரி டேட்டாஸ் போடுவோம். இது வந்து நமக்கு ஒரு அசட் சண்டரி டேட்டாஸ். ஓகேவா? இப்போ சண்டரி டேட்டாஸ் எவ்வளவு? 30,000. 30,000லேருந்து ப்ரொவிஷன் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 900. ஓல்டு பேட் டெப்ஸ் இதில் லெஸ் பண்ணக்கூடாது. நியூ பேட் டெப்ஸ் இருந்தால் மட்டும் தான் லெஸ் பண்ணணும். இப்போ ப்ரொவிஷன் மட்டும் தான் இருக்குது. ப்ரொவிஷன் 900 லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து 29,100. ஓகேவா? இதை அவுட்டர் காலத்தில் போட்டுடணும். ஓகே, எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.